போன வாரம் வாசித்த வசனத்தில் பாதி தான் நம்ம தியானித்தோம், மீதி பாதி இருக்கிறது. அதை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆமென். இதுதான் நாங்கள் போன வாரம் நம்ம பார்த்தோம். வாசப்படியில் நின்று தட்டுறாரு, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கதவை திறந்தால் அப்படின்னா நம்ம கதவை திறந்து கொடுக்கலினா என்ன நடக்கும்னு பார்த்துட்டோம். போன வாரமே பார்த்தோம். அல்லேலூயா. இல்லை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிருந்தீங்கன்னா போன வாரத்தினுடைய செய்தி நம்ம கேட்கலாம். அப்போது கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து கதவை திறக்காதனால ராஜா என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். அதனால் கதவை திறக்காதனால நமக்கு என்னென்ன அடி விழுந்துச்சுன்னு போன வாரம் பார்த்தோம். இப்போ உள்ளே பிரவேசித்து ஆண்டவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? பிரவேசிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. மொத்தம் ஆலயத்தில் கூடாரம், அன்னைக்கு மோசே போட்ட கூடாரம், சாலமோன் கட்டின ஆலயத்தில் 3 பிரகாரம் இருந்தது. அல்லேலூயா. பலி செலுத்துறதுக்குன்னு தனியாக ஒரு பிரகாரம் இருந்தது, மக்கள் நிற்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பிரகாரம் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் போகணும். அல்லேலூயா. அது ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலைக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஆசாரியர்களால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ள போகணும், மற்றவங்க யாரும் போகக்கூடாது. ஆனால் இயேசு மரித்த உடனே என்ன செஞ்சு? அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. 2ஆ கிழிச்சாச்சுன்னா அப்போ யார் வேணாலும் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கலாம். இவங்க தான் போகணும், அவங்க தான் போகணும் சட்டம் கிடையாது. அல்லேலூயா. அந்த சட்டத்திட்டம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறவங்க அத்தனை பேரும் உள்ளே பிரவேசிக்கலாம். முக்கியமாக புறஜாதிகள் உள்ளே பிரவேசிப்பதற்குண்டான வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நாமெல்லாம் இன்னைக்கெல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கவே முடியாது. புறஜாதிகளுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருவாங்க, அங்கே தான் நிற்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆசாரியர்கள் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரணும், மற்றவங்க யாரும் வரக்கூடாது. இன்றைக்கு நம்ம இந்து கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரம் என்ன செய்யுது? இன்றைக்கும் இருக்குதா இல்லைங்களா? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாது. விரதமராகவே இருந்தாலும் வெளியே தான் நின்று பார்த்துக்கணும், இப்படி எட்டி பார்த்துக்கணும். உள்ளுக்குள்ளே யார் தான் போகணும்? அவங்க மட்டும்தான் போகணும். இந்த சட்டத்திட்டத்தை ஏசப்பா முறியடித்தார். 2ஆ கிழிச்சாரு. உள்ளுக்குள்ளே யார் வேணாலும் போய்க்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அதே போல் உன் இருதய கதவை திறந்தால் அவர் என்ன செய்வார்? உள்ளுக்குள்ளே பிரவேசிப்பார். உள்ளுக்குள்ளே வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் பேசினார், பயத்தின் ஆவியை நான் என்ன செஞ்சிட்டேன்? எடுத்துட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயம். வேலைக்கு போனாலும் பயம், போலினாலும் பயம், சம்பளம் வந்தாலும் பயம், சம்பளம் வரலினாலும் பயம், அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பயம். அந்த பயத்தின் ஆவியை எடுத்துட்டு என்ன கொடுத்திருக்கிறார்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புத்திர சுவிகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா உரிமையும் அந்த மகனுக்கு இருக்கிறது. எல்லா உரிமையும் இருக்கு. பத்திரமே நீங்கள் பண்ணினீங்கனாலும் புத்திரம் பௌத்திரம் அப்படின்னு தான் என்ன செய்யும்? வரும். ஏன்னா இவங்களுடைய சொத்து. இப்போ என் பேரில் ஒரு சொத்து வாங்கன்னா ஃபஸ்ட்டு என் பேர் இருக்கும், கடைசியில் போக போக யாருடைய பேர் வந்துடும்? என் மகள் என் பிள்ளைகளுடைய பேர்கள் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இல்லைன்னாலும் சொல்ல முடியாது.
உத்திரம் பௌத்திரம் அப்படின்னா பையன் பேரன் எல்லாத்துக்கும் அது என் சொத்து சொந்தம். அல்லேலூயா. அப்படி தான் வரும். அப்போ அதுதான் புத்திர சுவிகாரம். அப்போ ஏசப்பாவுடைய எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கிற அவருடைய சொத்து யாருக்கு தான் வந்து சேருது? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேருது. அதுதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. அவரு என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சொத்து என்னது? சமாதானம். அதை என்ன செய்யறாரு? நமக்கு தரல, அது நமக்கு உரிமை. அது ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளா என்ன செய்துட்டோம்? மாறிட்டோம். இனி சமாதானத்துக்கு குறைச்சல் இருக்காது. அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டா ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். இப்போ அவர் பிரவேசித்து உள்ளுக்குள்ள வந்து என்னதான் பண்ணுவாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர் வந்து போஜனம் பண்ணுவாரா? யாராவது வீட்டுக்கு வருவார்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே ஏங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க? பட்டண பஞ்சாயத்து தலைவர் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்ற கூப்பிட்டா வருவாரா? வருவாருங்களா? பட்டணம் பஞ்சாயத்து தலைவர் பார்த்ததே இல்லை. கருப்பா சிகப்பாலே தெரியாது. அல்லேலூயா. ஏதோ முன்னாடி பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கமாக இருக்கிறதுனால முன்னாடி போர்டு வச்சுருக்கிறதுனால தெரியுது, ஓ இவரு தானா பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு. இல்லைன்னா அவரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ளே வந்து உனக்குள்ளே பிரவேசித்து உன்னோடு கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சாப்பிடுவாரா? சாப்பிடுவாரா? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? நம்ம கூட வந்தா சாப்பிடுவார். பூமிக்கு வந்தா சாப்பிடுவார். பூமி விட்டு போனார்னா சாப்பிட மாட்டார். ஆனா பூமிக்கு வந்தா சாப்பிடுவார். அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட பேசுறதுக்கு வந்தார், பூமிக்கு சாப்பிட்டு போனார். அல்லேலூயா. நல்ல கொளுத்த மாடு, நல்ல கொழுன்னு இளங்கன்று அடிச்சு நல்லா சுட 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 அப்பம் சுட்டு திருப்தியாக சாப்பிட்டு போனார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்தார், மறுபடியும் பூமியில் மறுபடியும் வந்தார். வரும்பொழுது என்ன செஞ்சார்? எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிட்டார். அல்லேலூயா. சாப்பிட்டு அதுக்கப்புறம் மரித்தார். உயிரோடு எழுந்து பூமியில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டார். சாப்பிட்டாரா இல்லைங்களா? மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. ஆவியில தான் இருக்கிறாரு. 40 நாள் ஆவியில தான் இருக்கிறார். ஆனா நான் சாப்பிட்டார். என்ன சாப்பிட்டார்? மீன் சாப்பிட்டார். ஆபிரகாம் மட்டும் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டார். நம்மளுக்கெல்லாம் மாட்டு இறைச்சி பிடிக்காது, சோதரம். ஆனாலும் ஏசப்பா சாப்பிட்டார். அதனால அவங்களும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் மாமியார் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சிக்கனை கொஞ்சம் பெருசாக போட்டு அது மாட்டுக்கறி தான் சாதிப்பாங்க. என்ன சாப்பிடவே மாட்டேன்னு ஒரு நேரம் சாப்பிடவே இல்லை. இவ்வளோ பெருசு இருக்கு சிக்கன். அம்மா அது பிரியாணிக்காக கொஞ்சம் பெருசாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கு. அதெல்லாம் முடியாது, சாப்பிடவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சார்? வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டார். அடுத்தது மீன் சாப்பிட்டார். பாருங்க, இன்னொரு அதிசயம் என்னன்னா, அவரே பொரிச்சு சாப்பிட்டார். அதுதான் பெரிய அதிசயம். பொரிச்ச மீனை யாராவது பொரிச்சு கொடுத்து சாப்பிடுவாங்க. நாமெல்லாம் யாராவது பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவோம். ஆனா இவரு அவரே பொரிச்சு சாப்பிட்றாரு. அவர் பொரிச்சாரு, சீசர்களுக்கு கொடுத்தாரு, அவங்களும் சாப்பிட்டாங்க, ஏசப்பாவும் சாப்பிட்டார். அப்போ நம்ம கூட சாப்பிடுவாரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சாப்பிடுவார். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். சரி, அப்போ நாமும் அவரோட என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். சீசர்களோடு இயேசு சாப்பிட்டார், இயேசுவோட சீசர்களும் சாப்பிட்டாங்க. மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் அந்த காரியம் நடந்தது. அப்போ இப்போ நாம அவரோடு கூட சாப்பிட போறோம். அல்லேலூயா. அவரும் நம்மோட சாப்பிட போறார். சரி, எப்படி சாப்பிட்றது? அவருக்கு என்ன பிடிக்கும்? என்ன சமையல் செஞ்சு வைக்கிறது? ரேஷன் அரிசியா, இல்லை நல்ல அரிசியா, இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரிசியா? என்ன குழம்பு வைக்கிறது? கருவாட்டு குழம்பு வைக்கிறதா, இல்லை சிக்கன் குழம்பு வைக்கிறதா, இல்லை மட்டன் குழம்பு வைக்கிறதா? என்ன குழம்பு வச்சு அவருக்கு கொடுக்கறது? அல்லேலூயா. அவருக்கு என்ன பிடிக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு இதுதான் பிடிக்குமா, இல்லை எல்லாமே பிடிக்குமா? என்ன செய்யறது? எனக்கு சமைக்கவும் தெரியாது. எனக்கு சமைக்க தெரிஞ்சால் கூட நான் ஏசப்பாவுக்கு சமைச்சு போடுவேன். எனக்கு சமையலும் தெரியாது, என்ன பண்ணுறது? இப்போ என்ன செய்யலாம்? ஏசப்பா நம்மோடு வந்து சாப்பிட்ணுன்னா நம்ம என்ன செய்யலான்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். இப்போ உள்ளே வந்து என்ன செய்கிறார்? போஜனம் பண்ணுகிறார். நல்ல இலை போட்டு, தலவாழை இலை போட்டு, நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு, நல்லா நெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் ஏகத்துக்கு தேய்ச்சி விட்டு, நல்லா சுட 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 பொன்னி அரிசியில் சமைச்ச சாப்பாடு நல்லா பலன்னு போட்டு, அப்புறம் லைனாக உருளைக்கிழங்கு பொரியலிருந்து மீன் சில்லி வரைக்கும் எல்லாம் லைனாக வச்சு அவருக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கலாமா? எப்படி கொடுக்கறது? அதைத்தான் இன்னைக்கு நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். நீங்கள் யோவான் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் ஒரு கதை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா வந்து ஒரு ஸ்திரியோடு கூட ஒரு கிணற்றுக்கு, யாக்கோபுங்கிற ஒரு கிணற்றுக்கு பக்கத்தால் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சீசர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஏசப்பாவுக்கு சாப்பாடு, எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கங்கே போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரணும்னு. அப்போது ஏசு என்ன செய்கிறாரு? ஒரு ஸ்திரியோட பேசிகிட்டு இருக்கிறார். பேசிட்டு அங்கே ஒரு பெரிய எழுப்புதலே நடக்குது. அந்த அம்மா இயேசுகிட்ட பேசிகிட்டு இருந்து அந்த அம்மா போய் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ஏசப்பா சத்தியத்தை சொல்கிறாரு. அநேகர் விசுவாசித்தார்கள், அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் வேலையெல்லாம் ஊழியமெல்லாம் முடிஞ்சது. இயேசு தனியாக உட்காந்துருக்கிறார். அப்போது சீசர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. 30வது வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, போஜனம் பண்ணும் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க, ரபி நீங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த ரபி அப்படின்னு கூப்பிடுற அந்த காரியம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. யாருதான்? மரியாள். அவங்க என்ன செஞ்சாங்க? ரபி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏசு என்ன சொன்னார்? மரியாளே அப்படின்னு. இப்படி அடிக்கடி இந்த ரபிங்கிற வார்த்தை அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததுனால தான் என்ன செஞ்சு அந்த அம்மா வந்து ரபின்னு கூப்பிட்டாங்க. இப்போ சீசர்கள் வந்து போஜனம் பண்ணோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அதற்கு அவர் என்ன சொல்றாரு? நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். பாருங்க, நான் புசிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு போஜனம் இருக்குதுங்கிறாரு. திருத்தின மொழி என்னடா அது? என்ன சாப்பிடுவோம்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே நிறையா சொல்லுவோம் நாம், இது சாப்பிடுவோம், நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாம் சாப்பிடுவோம், இதெல்லாம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு சொல்கிறாரு,
எனக்கு உங்களுக்கு தெரியாதது ஒன்று என்கிட்ட போஜனம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லாரும் திருத்து நமக்கு தெரியாத போஜனம் என்ன இருக்குது? எல்லாமே சாப்பிட்ற ஐட்டமெல்லாம் நமக்கு தெரியுமே. எது எது சாப்பிடணும்னு பைபிளில் இருக்குது, மோசே எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு போஜனத்தை இவர் எங்கிருந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்பொழுது சீசர்கள் ஒருவர் பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யாராவது சாப்பாடு கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் உண்மையிலே இயேசு சாப்பிடவே இல்லை, யாரும் கொண்டு வந்து கொடுக்கவும் இல்லை. எத்தனையோ பேர் வந்தாங்க. ஸ்திரீ, அந்த அம்மா, சமாரியா ஸ்திரீ, அந்த அம்மா போய் அநேகரை போய் கூட்டிட்டு வந்துச்சு. யாராவது ஒருத்தராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ஒருத்தரும் கொண்டு வந்து கொடுக்கல. எல்லாம் வந்தாங்க, சுகம் பெற்றாங்க. சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு ஆள் இல்லை, நல்லா இருக்கிறியான்னு கேட்குறக்கு ஆள் இல்லை. இயேசுவை எல்லாரும் வந்தாங்க, அவங்கவுங்க வேலை முடிஞ்சோன்னு போயிட்டாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, யாராவது எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா ஒருத்தரும் அவர்களை நோக்கி யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்றார். அல்லேலூயா. அவருடைய போஜனம் என்னது? பிதா இயேசுவுக்கு என்ன காரியத்துக்காக பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது தான் அவருடைய சாப்பாடு. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? எல்லாத்துக்கும் புரிஞ்சு இல்லையா? அவர் இயேசுனுடைய போஜனம் என்னது? பிதா என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கணும், அதுதான் அவருடைய சாப்பாடு. இப்போ உள்ளுக்குள்ள நீங்க கதவு திறந்தா உள்ளுக்குள்ள வந்து போஜனம் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதா நம்ம மேல என்னென்ன காரியத்துக்கு சோதரம் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறாரோ, இங்க என்ன நோக்கத்துக்காக பிதா பரிசுத்த ஆவி பூமிக்கு அனுப்புனாரோ, இங்க இந்த சர்ச்சுக்குள்ள என்ன காரியத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் நமக்கு செய்து முடிப்பார். இதுதான் அவர் நம்மோடு சாப்பிடுகிற சாப்பாடு. அல்லேலூயா. என்ன செய்வார்? பலனடைய செய்வார். ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? பலனடைய செய்வார். எதுக்கு பலன்? ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஒழுங்கா ஆராதனை செய்ய முடியல, தேவனுக்கு பிரியமா வாழ முடியல, தேவனுடைய காரியத்தில் கண்ணு கருத்துமா நம்மளால இருக்க முடியல, அதுக்கு நமக்கு பலன் இல்லை. அந்த பலனை கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அதுதான் அவர் நம்மோடு கூட சேர்ந்து சாப்பிடுகிற சாப்பாடு. ஆமாவா இல்லைங்களா? இல்லை யாராவது இல்லைங்க பாஸ்டர் அப்படி இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு யாராவது இருக்கா? இல்லை வேற ஏதாவது வசனம் இருக்கா? இல்லை. அவர் நம்மோடு போஜன பானம் பண்ணுகிறார். நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை அத்தனையும் செய்கிறார். பாதுகாக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அப்புறம் பேசுகிறார், அப்புறம் உணர்த்துகிறார், அப்புறம் ஞானத்தை கொடுக்கிறார், அப்புறம் அறிவை கொடுக்கிறார், அப்புறம் புத்தியை கொடுக்கிறார், அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார், அப்புறம் சத்தியத்திலே நடத்துகிறார். ஒரு சத்தியம் ரெண்டு சத்தியம் இல்லை, எத்தனை சத்தியத்தில் நடத்துறாரு? 1 2 சொல்லிட்டீங்க, மீதி 3 தான் இருக்கா? எத்தனை சத்தியம்? 1 2 அல்ல, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். அதுதான் அவர் நம்மோடு பண்ணுகிற போஜன பானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து போஜன பானம் பண்ணுகிறார். அடுத்தது நாம அவரோட போஜனமானம் பண்ணணும். பைபிள் அப்படித்தானே இருக்கு. அவனோடு கூட நான் போஜனமானம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனபானம் பண்ணுவான். அப்போ ஏசப்பா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள்ள வரும்பொழுது அவர் உங்களுக்குள்ள போஜனபானம் பண்ணுவார்.
அது அவரோட செய்கிற கிரியை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நாமும் அவருக்குள்ள இருந்து போஜனம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாமும் நம்முடைய கிரிகையிலே நம்மை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் நானும் ஏசப்பாவும் பண்ணிக்கிற போஜன பானம். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு ஊரோட்டு ஓடுறாரு, அங்க போய் கல்யாணம் முடிக்கிறாரு. முதல் பொண்டாட்டிக்கு 7 வருஷம், ரெண்டாவது பொண்டாட்டிக்கு 7 வருஷம், அப்புறம் அந்த சம்பளம் இந்த சம்பளம் அப்படி இப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட அநேக வருஷங்கள் அங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆடுகளெல்லாம் சேர்த்துட்டு புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும் பொழுது அங்கே மாமனார் துரத்திட்டு வர்றாரு, என்கிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறியான்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் பேசுகிறார், அவனோட நீ யாக்கோப்போட என்ன செய்யக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பினுடைய மாமனார்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அப்போ பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு உடன்படிக்கை செய்கிறார்கள். உடன்படிக்கை செய்யும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கற்குவிலை போட்டு வைக்கிறாங்க. பெருசாக ஒரு கல்லை போட்டு வச்சு அது மேலே யாக்கோப்பினுடைய மாமனாரும் 2 பேரும் உட்கார்ந்து போஜனம் பண்ணுறாங்க. அதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. நீயும் இந்த இடத்த விட்டு அந்த பக்கம் வந்துடக்கூடாது. மாமனார் சொல்கிறார் யாக்கோபிட்ட, யாக்கோப் சொல்கிறார் மாமனார்கிட்ட, நீயும் இந்த கற்குவியில் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதுக்கு அடையாளமாக போஜனம் பண்ணுறார்கள். இப்போ நம்முடைய உடன்படிக்கை இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதுவும் நாம் பண்ணுகிற போஜனம். கர்த்தர் நம்மோடு போஜனம் பண்ணுறார், நாம் கர்த்தருடைய போஜனம் பண்ணுறோம். எப்படி யாக்கோபு மாமனாரோடு கூட போஜனபானம் பண்ணி உடன்படிக்கையை நிறைவேற்றுறார்கள். அதே போல் யாக்கோபினுடைய மாமனாரும் யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணி போஜனபானம் பண்ணி உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார்கள். அதுபோல நானும் ஏசப்பாவும் சேர்ந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம். அதுக்கு பேர் தான் போஜன பானம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நாம் கிரிகளை நிறைவேற்றணும். நீங்கள் யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆமென். வீணான மனுஷனே. ஏன்னா மனுஷன் நாம் தான் சொல்லுவோம் வீணா போனவனே இல்லை. பைபிளும் அப்படியே சொல்லுது. அப்படின்னு பார்த்தா பைபிளும் என்ன சொல்லுது, வீணா போனவன் தான் சொல்லுது நம்மளை பார்த்து. ஒன்றுக்கும் லாக்கில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன்னு என் மேலே கோச்சிக்காதீங்க. அப்போ விசுவாசம் என்ன? விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய கிரியை நாம் காட்டணும். ஏசப்பா எப்படி காட்டினாரு? மனுஷனா பிறந்தாரா? அது ஒரு கிரியை. அப்புறம் பிதாவுக்காகவே வாழ்ந்தாரா? அது ஒரு கிரியை. அப்புறம் கன்னத்தில் அடி வாங்கினாரா? யாருக்காக அடி வாங்கினார்? யாருக்காக அடி வாங்கினார் சொல்லுங்க? எனக்காக அடி வாங்கினார். அது நமக்கு அவர் செய்த கிரியை. அடுத்தது தலையில ஓங்கி கொட்டு வாங்கினாரா? யாருக்காக வாங்கினாரு? அப்ப என்னோட அவர் போஜனம் பண்ணினாரா இல்லைங்களா? அப்போ அதுக்கப்புறம் நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில வச்சு சுமந்தாரா இல்லைங்களா? அவர் நம்மோட போஜனம் பண்ணினாரா இல்லைங்களா? பண்ணினார். பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆட்டை கொண்டு வருவாங்க. அதை தலையில் ஆசாரியன் கையை வச்சு நல்லா ஜெபம் பண்ணி அவனுடைய செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் அந்த ஆட்டு மேலே சுமத்தி துரத்தி விட்டுருவாங்க வனாந்தரத்துக்கு. அல்லேலூயா. துரத்தி விட்டுருவாங்க. அங்கே துரத்தி விட்ட ஆடு என்ன செய்யும்? வனாந்தரத்தில் போய் செத்து போகும். அப்போ மனிதர்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேலே சுமத்திட்டாங்க. இப்போ நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆட்டுக்குட்டி மேலே
சுமத்திட்டாங்க. அதுதான் சிலுவை மரம். அந்த சிலுவை மரம் அவர் மேலே சுமத்தி வனாந்தரத்தில் கொண்டு போய் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த சிலுவையில் நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்துட்டு போகிறார். இப்போ என்னோட அவர் சாப்பிட்டாரா இல்லைங்களா? போஜனமானம் பண்ணினாருங்க. அப்புறம் 2 கையையும் ஆணி அடித்து, அல்லேலூயா, அது மாத்திரமா, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது சொல்லிட்டு தான் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் துணிச்சலாக பாவம் செய்கிறதுக்கு காரணம் அதுதான். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு விபச்சாரம் பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சாராயம் குடிப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போய் பேசுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அடுத்தவனை திருடுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு கர்த்தரையே ஏமாற்றுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. இப்பவும் பேசிட்டு தான் இருக்கார். கிறிஸ்டியன் எங்கே பார், இந்த பக்கம் திரும்பிக்குவார், தூங்கு. அதுக்குள்ளே ஏன் எந்திரிச்சா? இன்னும் 1 நேரம் தூங்கு, நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சுக்கிறோம், எங்களுடைய கிரியைகளை நாங்கள் முடித்து கொள்ளுகிறோம். நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ எந்திரிக்கலாம். அப்போ அவர் கிரியை செய்தார். இப்போ நாமும் கிரியை செய்யணும். விசுவாசிக்கிறோம், இயேசு இருக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு இருக்கிறார், இயேசு தான் கடவுள்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு விபச்சாரம் செஞ்சா புரியுதுங்களா? இயேசு இருக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு தாங்க உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடன்னு உள்ளே இறக்குவாங்க. அல்லேலூயா. கிரியை பாருங்க எப்படி இருக்கு. இவர் போஜனம் பண்ணுறாரு, அவங்க திருப்பி நாம் என்ன செய்கிறாங்க? போஜனம் எப்படி செய்கிறாங்க? ஏசப்பாவோட அவர் நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு நமக்கு. நாம் அழுகி போன சாப்பாடும், அப்புறம் கெட்டு போன சாப்பாடும், விஷம் நிறைந்த சாப்பாடும் ஏசப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சாப்பாடு கொடுக்குறாரு? நல்ல சாப்பாடு கொடுக்குறாரா இல்லைங்களா? நான் என்ன சாப்பாடு கொடுக்குறேன்? அழுகி போனதும், கெட்டு போனதும், விஷம் நிறைந்ததும். அது சாப்பிட்டா செத்துருவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதுதான் ஏசப்பாவுக்கு கொடுக்குறோம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றும் அவருடைய அன்பை ருசி பார்த்தும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டும் மறுதளித்து போனவர்கள் மீண்டுமாய் இயேசுவை சிலுவையிலே அறையிறார்கள். அல்லேலூயா. மறுபடியும் சிலுவையில் அறையிறாங்க. இவங்களுடைய போஜனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல சாப்பாடு கொடுக்க சொல்லி ஏசப்பா பரிசுத்த ஆவியில் நிரப்புறாரு. நல்லபடியாக வாழட்டுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியில் நிரப்புறாரு. ஆனால் ஒரு சிலர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பவும் அவர்களை சிலுவையிலே அறையிறார்கள். பாருங்க, அவர் எப்படியெல்லாம் நமக்கு சாப்பாடு போடுவார் தெரியுங்களா? அவர் சாப்பாடு போடுறார். லூக்கா 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் கதவை தட்டும் பொழுது, கதவை திறக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, லூக்கா 12வது அதிகாரம் லூக்கா 12 சோதரம் வாசிக்கலாங்களா? 36வது வசனம் வாசிங்க. தட்டும்போது ஒப்பாக இருங்கள். அதாவது தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்கணும். எப்படி திறக்கணும்? உடனே திறக்கணும். போன வாரம் உடனே திறக்காதனால என்னாச்சு? புரியல. திரும்பி போயிட்டார். திரும்பி போனதுனால என்ன ஆச்சு? அடி விழுந்துச்சா? நல்லா அடி வாங்கினேன். தேவையா? அப்ப என்ன செய்யணும்? உடனே திறக்கணும். வசனம் சொல்லுகிறது, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போ வருவார்னு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
எப்போ வருவார், அட ஓனர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கிறவன் திடீர்னு ஓனர் வந்துட்டார். என்னடா அது, என்ன பண்ணிகிட்ருக்க, ஓபி அடிச்சிட்ருக்க, நாளையில்லையா ஒழுங்காக வேலை செய்கிறான்ட்டு போயிடுவார். ஆனால் ஓபி அடித்தவங்க, ஓபி அடிக்கிறவங்க எங்கே தான் போகணும், ஓபி வார்டுக்கு தான் போகணும். ஓபி அடித்தா ஓபி தான். ஓபின்னா என்னது, ஹாஸ்பிட்டலில் போய் சீட்டு வாங்குற இடம், அது ஓபி சீட்டு வாங்குற இடம். அப்போ இங்கே வேலையில் ஓபி அடித்தா அங்கே தான் லைனில் நிற்கணும், ஓபி சீட்டு வாங்குற இடத்துல தான் நிற்கணும். அப்போ ஆண்டவர் வர்றாரு, கதவை தட்டுறாரு, உடனே திறக்கிறதுக்கு ரெடியாக இருந்தா உள்ளே வந்து வாசிங்க 37, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக பாக்கியவான்கள் அவர் அறை கட்டி கொண்டு. எப்படி நமக்கு சாப்பாடு போடுவார் தெரியுங்களா? அறைன்னு என்னது, துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்குவாங்க. இப்பெல்லாம் நாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கிராமத்துக்குள்ளே நான் பார்த்துருக்கேன். அவர் எஜமான் டிவிஎஸ் 50 வருவார். அப்போல்லாம் டிவிஎஸ் 50னா பெரிய வண்டி. இப்போல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் அவர் வருவார். என்ன செய்வாங்கன்னா தலையில் இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு இப்படி நிற்பாங்க. அவர் வந்தார், நான் பார்த்துருக்கேன். தோட்டத்துலலாம் வேலை செய்யும்போது வேலை செய்கிறத விட்டுட்டு அவர் வரும்போது சரி சரி வேலைப்பார் அப்படிம்பார் அவர். அந்த மாதிரி ஏசப்பா என்ன செய்வார்னா இடுப்பில் துண்டை கட்டிட்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், கதவை திறந்தா உள்ள வந்து இடுப்பில் துண்டை கட்டிட்டு பந்தி இருக்க செஞ்சு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி மோர் ஊற்றி ஊறுகாய் வச்சு அப்பளம் வச்சு எல்லா பொரியலையும் வச்சு அழகாக பராமரிப்பார் நம்ம ஏசப்பா. அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நம்மளுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? நம்மளுக்கெல்லாம் பாவத்துக்கு சம்பளம் மரணம். நம்ம பாவம் செஞ்சால் நமக்கு என்ன வரணும்? சாவு வரணும். ஜெயிலில் போட்டு களி ஊற்றணும். அதுவும் ஒரு நேரம் ஊற்றுவாங்க, ஒரு நேரம் ஊற்ற மாட்டாங்க. களியை தின்னுட்டு சாக போகிற நமக்கு பந்தி போட்டு துண்டை கட்டிட்டு, ஒரு வேலைக்காரனை போல துண்டை இடுப்பில் கட்டிட்டு அவர் என்ன செய்கிறாராம்? பந்தி இருக்க செய்து அவர் சாப்பாடு போட்டு நம்ம எல்லாம் அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியை பாருங்க எவ்வளவு அருமையானதாக இருக்கிறது. நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற தேவன். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அவர் வந்து நமக்கு இப்படி எல்லாம் கிரியை செய்கிறார். இப்போ நாம் அவரோடு கூட கிரியை செய்யணும். விசுவாசம் இல்லாமல், கிரியை இல்லாமல் விசுவாசமாக இருந்தால் செத்து போனதுன்னு அர்த்தம். படிச்சு இல்லைங்களா பைபிளில்? யாக்கோபு 2:20 என்ன படித்தோம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஏசப்பா இருக்கிறார், ஏசப்பா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஓடுறது, எங்கே ஆனாலும் ஓடுறது, பிடிச்ச இடத்துக்கு ஓடுறது. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு பிடிக்காத இடத்துல ஓடுறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு இலை தளவாழ இலை போட்டு சாப்பாடு போட்டு விதவிதமான பொரியலெல்லாம் வச்சு ஒரு வேலைக்காரனாக ஏசப்பா இருந்து நம்மை பராமரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாமும் அவரோடு கூட கிரியை செய்யணும். என்ன கிரியை செய்யறது, எப்படி செய்யறதுன்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சா போதும். வேற ஒன்றும் புதுசா நம்ம யோசிக்க வேண்டாம். என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். யாரு போல? இயேசு சொல்றார், என்னை போல பரிசுத்தமாய், நான் பரிசுத்தனா இருக்கிறது போல நீங்களும் இருங்க. அதுதான் நாம் 2 பேரும் சாப்பிடுகிற சாப்பாடு. ஏசப்பாவும் நானும் சேர்ந்து சாப்பிடுகிற, அவர் சாப்பிடுவார், நானும் சாப்பிடுவேன். 2 பேரும் ஒரே இலையில. அலையிலோயா, எங்கேயும் பாஸ்டர் எழுதியிருக்கு ஒரே இலையில சாப்பிடுமா? ஆமாம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன். பார்த்தீங்களா, 2 பேரும் ஒரே சேர்ல தானே உட்காடுறோம். அப்போ ஒரே ஆளு தானே, அப்போ ஒரே சாப்பாடு தானே. அப்போ அவர் நமக்கு செய்கிற கிரியைக்கு தக்க பலனை நாம் திருப்பி அவருக்கு கிரியை செய்யணும். ஆர்வமா அவரை தேடணும், உண்மையா அவரை தேடணும், பரிசுத்தமா அவரை தேடணும். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊற்று தண்ணியில 2 சுவையுள்ள நீர் வருமா? ஒன்னா உப்பு தண்ணி வரும், இல்லைன்னா சாப்பு தண்ணி வரும். 2 மிக்ஸ் பண்ணி ஒரு ஊத்துல வருமா? அப்போ உன் வாயில கெட்ட வார்த்தையும் பேசுகிறாய், அடுத்தது அடுத்தவங்களையும் கேவலமாயும் பேசுகிறாய், அடுத்தவங்களை திட்டியும் பேசுகிறாய். இங்க வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிறாய். எங்க இருக்கு பைபிள்ல? யாக்கோப்லையா? அந்த வசனம் நான் எடுக்காம விட்டேன். அது இப்போ ஆண்டு ஸ்தோத்திரம் வசனம் அப்படி தான் எழுதியிருக்கு, யாக்கோப்ல எழுதியிருக்கு. எல்லாமே ஒரே வாயில என்ன வருது? யாக்கோபு 2வது அதிகாரம் எடுத்துக்கங்க, 3வது அதிகாரம் புறப்படுகிறது. 9வது வசனம், 8வது வசனம் வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் எப்பா சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைஞ்சதுமா இருக்கிறது. இந்த வசனத்தை போட்டு ஒரு லேடி போட்டு இந்த வசனத்தை போட்டிருக்கிறாங்க. அது நாக்கை நீட்டிட்டு இருக்குது. அதில் வந்து அந்த நாக்கு வந்து பாம்பா இருக்குது, 2 பாம்பா இருக்கு. அதை இப்படி நாக்கு நீட்டி இருக்குது, அதில் 2 பாம்பு இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இந்த வசனத்தை போட்டு. அவ்வளவு பொல்லாப்பானது. அல்லேலூயா. சாவுக்கு எதுவான விஷம் நிறைஞ்சது அது. அப்போ நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அந்த நாம் சபிக்கிற மனுஷன் யார் மாதிரி உண்டாக்கப்பட்டான்? தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட அவனை தான் நம்ம அவனைன்னு திட்டுறோம், கேவலமா பேசுறோம். ஒரே வாயிலிருந்து வருது. நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடா? அதிலேயே நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ்லாம் அதே வாயில அவன் இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நமக்குள்ள செத்த கிரியை இருக்கக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? அல்லேலூயா. சுரக்குமா? சுரக்காது. ஆனால் எப்படி சுரக்குது? எப்படி சுரக்குது? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய கிரியை ஏசப்பாவுக்கு அருமையான ஒரு போஜனமாக இருக்கணும். அவர் கொடுத்த போஜனத்துக்கு ஈடாக கொடுக்க முடியாது நம்மளால. அவர் பெரிய கோடீஸ்வரர், அதனால் கொடுப்பாரு. நாம்
அவ்வளோ வசதி இல்லைல்ல பரிசுத்தத்தில். அதனால் நாம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். ஆனால் கொஞ்சமாக இருந்தாலும் அது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பையன், உங்களுக்கு 2 பேர குழந்தைன்னு வச்சுக்குவோம். இப்போ அண்ணாத்தோட பிறகு அவங்களுக்கு 2 பேர குழந்தை இருக்கான். ஒன்று பையன் 20 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு பையன் 1 வயசு ஆயிடுச்சு. 1 வயசு, இன்னொரு பேரனுக்கு 20 வயசு. இப்போ 2 பேரும் சாப்பிட்றாங்க. 2 பேர்த்துக்கும் தட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட்றான். அவன் 20 வயசு பையன் அழகாக பிசைஞ்சு சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான். அவன் இந்தா தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு வாய் ஊட்ட வரும்போது தாத்தா சொல்கிறார், எச்ச சோத்தை கொண்டு வந்து ஊட்டுறையா அப்படின்னு திட்டுறாரு. இந்த 1 வயசு குழந்தை மூக்கை ஒழுக்கிட்டு ட்ரெஸ்ஸும் போடல, குளிக்கவும் இல்லை, போட்டு கசகசன்னு பிசைஞ்சு கீழே சிந்தி கீழே போட்டு கீழே கிடக்கிறத மறுபடியும் அள்ளி உள்ளே போட்டு மூக்கெல்லாம் ஒழுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் அப்பிட்டு கசகசன்னு இருக்குது. கொண்டு வந்து தாத்தா அப்படின்ட்டு அப்படிங்குது. இவர் ஆன்னு வாங்கிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் 20 வயசு பேரன் கொண்டு வந்து ஊட்டும்போது, போக மாட்டியாடா, ஒரு வேலை இல்லை உனக்கு, கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு கையை கழுவுப்பா அப்படின்றாரு. ஆனால் இந்த 1 வயசு குழந்தை அவன் மாதிரி பரிசுத்தம் இல்லை, அவன் மாதிரி ஒழுங்கு இல்லை, அவன் மாதிரி கரெக்டாக சாப்பிடல, சரியான முறையில் இல்லை. ஆனால் அந்த குழந்தையினுடைய சாப்பாடை அப்பாவோ தாத்தாவோ என்ன செய்கிறாங்க? வாங்கிக்கிறாங்க. அம்மாவோ அம்மாச்சியோ எல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. அப்பா தாத்தா என்ன செஞ்சுக்குவாங்க? வாங்கிக்குவாங்க. அல்லேலூயா. கரெக்ட் சொல்கிறீங்களா பாஸ்டர்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? 20 வருஷம் 18 வருஷம் ஆச்சு இல்லை, தெரியாமையே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மெல்லாம் ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கோம்? குழந்தையா இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வேணால் ஏமாற்றிக்கலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நாம் ஏசப்பா என்கிட்ட இதுதான் இருக்குது, நான் கீழே போட்டுட்டேன், அதை எடுத்து தட்டில் வச்சுருக்கேன், ஆனால் என்கிட்ட என்ன தான் இருக்குது? அதுதான் ஏசப்பா இருக்குது. இந்தாங்க ஏசப்பா, கொஞ்சம் வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏசப்பா தட்டி விடுவாரா? வேண்டான்னு துரத்தி விடுவாரா? இல்லை. நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏசப்பா சரியான பரிசுத்தம் கட்டி இல்லை, ஆனால் பரிசுத்தம் அடைஞ்சிருவேன். நீங்கள் என்னை ஆசீர்வச்சிங்கன்னா நான் பரிசுத்தமாக என்னால் வாழ முடியும்ப்பா. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனாலும் என்னை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டால் ஏசப்பா சொல்லுவார், கவலைப்படாத, பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்னுடையவன். பேதுரு சொன்னார், வா ஊழியத்துக்கு வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொன்னோன்னே பேதுரு சொன்னார், நான் ஒரு பாவியாகிய மனிதன்னார். இயேசு சொன்னார், பயப்படாதே, இன்றையிலிருந்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாறுவாய். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் சொல்லி பாருங்க, ஆண்டவரே ஒரு பாவி ஆண்டவரே, நீங்கள் என் கூட வந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஒருத்தன் சொன்னான், நான் உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குறேன்னு இயேசு சொல்லும்போது, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு தகுதி, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுன்னு சொன்னான். இப்போ நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வருவார், உள்ளத்துக்குள்ளே வருவார், இருதயத்துக்குள்ளே வருவார். தகுதி இல்லை, அந்த அளவுக்கு நான் பரிசுத்தம் இல்லை,
அந்த அளவுக்கு எங்கிட்ட திறமை இல்லை, அந்த அளவுக்கு எங்கிட்ட உண்மை இல்லை, அந்த அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது. ஆனாலும் ஏசப்பா வந்து பரவாயில்லப்பா அப்படின்னு கதவை தட்டுறாரு. அப்போது நான் வந்து ஏசப்பா மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் இந்த பாவத்தை எல்லாம் கழுவுங்க என்று சொல்லி இயேசுவிட்ட கேட்கறதுக்காக கதவை திறந்தேன். கதவை திறக்கும் பொழுது உள்ளே வந்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், என் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. நானும் அவரை கூட உட்காந்து சாப்பிட்றேன். ஒரு வேளை இல்லை, ஒரு நாள் இல்லை, நான் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் ஏசப்பாவோடு உட்காந்து சாப்பிடுவேன். அல்லேலூயா. எங்கள் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்து நான் சாப்பிடுவேன். எது வரைக்கும் தெரியுமா? இந்த வருஷம் மட்டும் இல்லை, நான் சாகிற வரைக்கும் என் ஏசப்பாவோடு உட்காந்து நான் சாப்பிடுவேன். அல்லேலூயா. கதவை தட்டுறாருங்க. வா வா, உன்னோடு கூட நான் போஜனம் பண்ணணும், வா, உனக்காகத்தான் நான் அடிக்கப்பட்டேன். இன்றைக்கும் அதான் சொல்கிறார், உனக்காகத்தான் அடிக்கப்பட்டேன், நீ ஏன் இப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, வந்துரு, எங்கிட்ட வந்துரு என்று சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். எசேக்கியா புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், அதில் ஒரு வசனம் இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அப்படியே ரத்தத்தோட, தாயின் வயிற்றுலேருந்து வந்தோடனே ரத்தமாக இருக்குது, அப்படியே ரத்தத்தோடு கொண்டு போய் தெருவில் போட்டாங்க குழந்தைய. அது விட்டால் நாய்க்கு வந்து என்ன செஞ்சிடும், நாயோ நரியோ எறும்போ என்ன செய்யும், அந்த குழந்தைய கொன்றும். வெயில், பசி, குழந்தை சாக போகுது, அப்படியே ரத்தத்தில் கிடக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு ராஜா அந்த பக்கம் போகிறாரு. குழந்தைய பார்த்துட்டு, அந்த குழந்தை சாகணும், ஏன்னா அது பாவப்பட்ட குழந்தை, சும்மாலாம் எடுத்து வீச மாட்டாங்க, பாவப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. வாலிப வயசு வந்தோடனே ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்தை, பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நகைக அந்த ராஜா என்னென்னமோ போட்டு அழகு பார்க்குறாரு, என் மகள் இவ்வளவு அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மகளோ என்ன செய்து விட்டாள், விபச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். ராஜாவுக்கு ஒரே வேதனை, ஒரே துக்கம். அப்போ என்ன செய்கிறாரு, சரி பரவாயில்ல, மனம் திரும்பி வந்துரு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது மனம் திரும்பி வர்றதுக்கு என்ன இல்லை. அப்போது ராஜா உன்னை குழந்தையிலேயே விட்டுருந்தா நீ என்ன இருப்ப, செத்திருப்பில்ல. உன்னை நான் காப்பாற்றணும்ல, உன்னை அழகு பார்த்தணும்ல, உன்னை குளிப்பாட்டணும்ல, உனக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்த்தனே, நீ அழகாக வளரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சனே, நீ ஏன் இப்படி சோரம் போனாய். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா நம்மளை தான் பார்க்குறார், என் ரத்தத்தினால உன்னை கழுவி சுத்தம் பண்ணினேன். நீ பாவியாக இருக்கும்போது இப்படியெல்லாம் அழகு பார்த்தனே, ஆனால் நீயோ என்னை விட்டு தூரமாய் போய் விட்டாய். அந்த கதவை தட்டுறாரு, தட்டிகிட்டே இருக்கிறார். எவ்வளோ நேரம் தட்டுவாங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கதவை எவ்வளோ நேரம் தட்டுவேன்? உங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வரேன், கதவை லாக் பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரம் தட்டுவேன்? கொஞ்சம் நேரம் தட்டுவேன், அப்புறம் நான் போயிடுவேன். அதே போல் தான் ஏசப்பா இன்னைக்கு தட்டுறாருங்க. இப்போ தட்டிகிட்டு இருக்கிறாரு உங்கள் இதய கதவை. திறந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி உங்களை அழகு பார்த்து சிங்காரிச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். நீ முன்னை விட இனிமேல் அழகாய் மாறவாய். அல்லேலூயா.
முன்னிருந்த அழகு விட இனிமேல் அழகு கூடும். உன் வாழ்க்கை தரம் உயரும். உன்னை பார்த்து கொக்கரைச்சவங்கெல்லாம் உன்னை பார்த்து தலை குனிந்து நடப்பாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அல்லேலூயா, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஏசப்பா செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏசப்பா செய்ய போகிறார். நமக்கு தேவன் செய்ய போகிறார். அவர் அதுக்குத்தான் நம்ம இடத்துல இங்கே கிடந்து வந்திருக்கிறார். அதுக்கு தான் வந்திருக்கிறார். நாம் ஒப்பு கொடுத்து கதவை திறந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கதவை திறந்தா போதும், அவர் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி நம்மளை உட்கார வச்சு இடுப்பில் துண்டை கட்டிட்டு தலைவாழையில போட்டு அவர் செஞ்ச சாப்பாடெல்லாம் நமக்கு போட்டு நம்மளை அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அப்படித்தானே வச்சுருந்தாங்க. எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. சரி, நம்ம போய் மீன் பிடிச்சி பொழைச்சி கொண்டு போனாங்களே என்னென்னு தெரியல. இல்லை பசிக்குது மீன் பிடிச்சி சாப்பிடுவோன்னு போனாங்களே தெரியல. ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறாங்க, மீனே கிடைக்கல. அப்புறம் கரைக்கு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே கரையில் ஒருத்தர் நின்றுருக்கிறார். அல்லேலூயா. வந்து பார்த்தா அவர் பொரிச்ச மீனெல்லாம் நிறையா வச்சுருக்கிறார். அவருக்கு வலை கப்பலில் போய் கடலில் வலை போட்டு மீன் கிடைக்கல. எங்கள் ஏசப்பா வந்து கடலுக்கும் போகல, வலையும் போகல. இவருக்கு எங்கேருந்து வந்துச்சு மீன்? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மீனே வான்னு சொன்னால் வந்துடும். அவர் கறி நெருப்பு போட்டு அதை ஊதுன்னு ஊதி அதை பொறிச்சு அழகாக வச்சுருக்கிறாரு. நம்ம ஆளுகள்லாம் வந்தாங்க பசியோட, வந்து இயேசுவோட உட்காந்து சாப்பாடு கொடுத்து திருப்தியாய் சாப்பிட்டார்கள். வேறு யாருங்க நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? அந்த கரையிலேருந்து வந்தவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க சொல்லுங்க? யாராவது தருவாங்களா? தர்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? ஆனால் இயேசு இருக்கிறார். நமக்கும் சாப்பாடு போட்டு அலங்கரிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? இயேசு இருக்கிறார். அவரை விட்டுடுத்தான் நம்மளை அசிங்கப்படுத்தணும் கிட்டத்தான் நம்ம மனசு என்ன செய்யுது? போக துடிக்குது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வீரவசனம் பேசுவாங்க, உன்னிடத்தில் அன்பு காட்டுவது போல பிறனிடத்திலும் அன்பு காட்டுவாயாக. அல்லேலூயா. ஏசப்பாட்ட அன்பு காட்டல, யார்கிட்ட அன்பு காட்டுறாங்க? ஏசப்பா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்பு காட்டுறாங்க. அவன் வம்பு பண்ணுற வேலையாக செஞ்சிட்ருக்கான். அல்லேலூயா. அன்புக்கு பிரதிபலன், நீ காட்டுற அன்புக்கு உனக்கு பிரதிபலன் என்ன கிடைக்குது? அன்பு கிடைக்குதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மக்களா. நான் அன்பு காட்டினேன், எனக்கு பிரதிபலன் அவர்கள் அன்பு காட்டினார்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுங்களேன். கிடச்சிச்சின்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை இனிமேலாவது கிடைக்க போகுதா? இல்லை. ஏசப்பாவுக்கு நிகர் அவர்தான். அவருக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாதுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் சோதரம் அதிலே லூக்கா 12:39 சொல்லுகிறது, திறக்காமல் தூங்கினால் திருடன் கண்ணமிட்டு திருடு வருவான். ஆசிங்க. ஆமென். அல்லேலூயா. நாம் தூங்கிடுறோம். திருடன் வந்து என்ன செஞ்சிட்டான்? கதவை திறக்காமல் தூங்கிட்டோம். திருடன் வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டான். நமக்கு சேர வேண்டிய சந்தோஷத்தை திருடிட்டான். நமக்கு சொந்தமான சமாதானத்தை திருடிட்டான். நம்முடைய சுதந்திரமான வாழ்க்கையை திருடிட்டான். அப்புறம்
எல்லாத்தையும் திருடிட்டான். இப்போ நம்ம உட்காந்து மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம், ஓன்னு அழுகிறோம், எல்லாத்தையும் அவன் வந்து திருடிட்டு போயிட்டானே. ஏன்னா நாம் ஏசப்பாவோட கூட விழித்திருக்கலை. விழித்திருக்கிறதுனா தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் இல்லை, விழிப்புணர்வோடு கூட இருக்கணும். அதுக்கு பேர் தான் விழித்திருக்கிறது. அதுக்காக தூங்காமல் உட்காந்துக்கிட்டு வருஷம் பூரா உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. தூங்க வேண்டியது தூங்கணும்.